டாக்டர் கிட்ட கூப்பிட்டுருங்கண்ணா. பின்னாடி தலை அடிபட்டிருக்கு, டாக்டர் கூப்பிட்டுருங்க. ஆமா டொம்மன் அடிச்சிச்சு பின்னாடி. என்னடா இந்த டாஸ்க்ல யாருக்குமே இன்னும் பயங்கரமா அடிப்படலையே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கடைசி 4 பேர் இருக்கும்போது மஞ்சரிக்கு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. ஸோ சாச்சனா வந்துட்டு பொம்மையை எடுத்துட்டு போனாங்க. அப்படி போகும்போது மஞ்சரி வந்துட்டு ஹோல்டு பண்ணாங்க. அப்படி ஹோல்டு பண்ணும்போது சாச்சனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க மேலேயே அப்படியே சாஞ்சிட்டாங்க. ஸோ மஞ்சரியும் அப்படியே ரொம்ப வேகமாக பின்னாடி சாஞ்சி அவங்களுடைய பின்மண்டையில் பலத்தா அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறமா சாச்சனா எப்படியே எழுந்து ஓடி போயிட்டு பொம்மையை வச்சுட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4 பேர் இந்த கேமை விளையாட்டு இருந்தாங்க. சிவா, அருண், சாச்சனா, ஜெஃப்ரி. இப்போ அருண் வெளியேறின காரணத்தினால கடைசியாக விளையாட போட்டு சாச்சனா, ஜெஃப்ரி மற்றும் சிவா 3 பேர் தான். அதுக்குள்ள மஞ்சரிக்கு பயங்கரமான அடிப்பட்ட காரணத்தினால இப்போ இந்த டாஸ்க்கை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. மஞ்சரியை வந்துட்டு மருத்துவர்கள் வந்துட்டு கண்காணிக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு மஞ்சரியை வந்துட்டு உள்ள கூட்டு போய் லிவிங் ஏரியாவில் படுக்க வச்சிருக்காங்க. பிக் பாஸும் மருத்துவர் வந்துகிட்டு இருக்காரு, அது வரைக்கும் வந்துட்டு மஞ்சரியை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மஞ்சரிக்கு பின்மண்டையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவங்க வந்துட்டு அப்படியே சுருண்டு கார்டன் ஏரியாவில் படுத்ததை கூட பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போவும் தலை ரொம்ப பயங்கரமாக கனமாக வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்மண்டையில் உங்களுக்கே தெரியும், பின்மண்டையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அடிப்பட்டால் சாதாரணமாக விட்டுறக்கூடாது, கன்ஃபார்மாக வந்துட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தே ஆகணும். ஸோ அந்த நிலைமைக்கு தற்போது மஞ்சரி தள்ளப்பட்டிருக்காங்க. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப்